இல்லைன்னா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவருடைய சுபாவங்கள், அவர் எப்படியா இருந்தார், என்ன நமக்கு வழியை கற்றுப்போனான்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக சகோதரிகள் மூலமாக, இல்லையா? நம்ம இந்த வருஷத்தில் முதலாவது தியானிக்கும் போது நம்ம பார்த்தோம், எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறேன், 2 நாள் நான் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு தேவன் அடியனை தகுதிப்படுத்தினார். இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? முதல்ல அன்பா பற்றி பார்த்தோம், இல்லையா? தேவன் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அவர் அன்பு கூர்ந்தால் நாமும் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் மன்னித்தார், நாமளும் மன்னிக்கணும். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார், நாமளும் என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, நாமும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது ஏன் நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லி அதற்கு காரணங்களையும் நம்ம பார்த்தோம். கிரியைக்கு பலன் உண்டு. நீ யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி, செய்த கிரியைக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, நம்ம எப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணார்? நமக்கு மாதிரியை வைத்து போனார். அதனால் அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அதன்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அது மாத்திரமல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காரியங்களுக்கு நம்ம கடந்த நாளில் பார்த்தோம். ஆனாலும் இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 15-16 வாசிங்க. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம் தான், இல்லையா? நம்ம அநேக நேரங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். அவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து, அவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரியை குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். அவர் அன்பாக இருந்தார், அவர் மன்னித்தார், அவர் தாழ்மையின் ரூபமாக இருந்தார், அவர் சிலுவையின் மரண பரியந்த தம்மை தாழ்த்தினார் கூட நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத, இல்லைன்னா பண்ண முடியாத ஒரு காரியம் என்ன? பரிசுத்தம், இல்லையா? என்ன காரியத்தில் கூட ஒரு சில காரியங்களில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், சில காரியங்களில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட அதனுடைய விளைவுகள் அவ்வளோ கடினமாய் காணப்படாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத ஒரே ஒரு காரியம் என்னது? பரிசுத்தம். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பரிசுத்தமாக இருங்க. இல்லைன்னா எவ்வளவு முடியுமோ, இல்லை முடிந்த காரியங்களில் அப்படி அல்ல. வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லி. ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எடுத்தவர்கள் வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 1:24 வாசிங்க. மார்க் 1:24. ஆமென். பிசாசு எப்படி அறிக்கையிடுறது? நீர் தேவனுடைய பரிசுத்தர். அதே மாதிரி லூக்கா 4வது அதிகாரம் 34வது வசனத்திலையும் அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் சொல்லி பிசாசுகள் என்ன பண்ணுது? அறிக்கையிடுது, அவர் பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 45-46 வாசிங்க. யோவான் 8:45-46. ஆமென். 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 ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? யாராவது முடிஞ்சதா? என்னென்னலாமோ சொன்னாங்க, என்னென்னலாமோ பொய் சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் எதுவுமே என்ன பண்ணலையா? ஒவ்வொருவில்லை. ஏன்னா அவர் ஒரு பாவமும் அறியாதவர். நம்ம கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்தோம், ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவர் ஒரு பாவமும் அறியாதவர். அதனால தான் அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பரிசுத்தராக இருக்கணும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 93வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 93:5. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் என்னது? பரிசுத்தம். நம்ம போடுகிற லைட்ஸோ இல்லைன்னா நம்ம போடுகிற டெக்கரேஷன்ஸோ அல்ல. எது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கணும்? பரிசுத்தமானது. நித்திய ஆலயத்தில் எது குறைஞ்சாலும் எது மாத்திரம் குறையக்கூடாது? பரிசுத்தம் மாத்திரம் குறையக்கூடாது. தான் சொல்லுகிறது, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை
தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தார நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை இப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வரோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த அலங்காரம் நமக்கு இருக்கணும்? பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நான் எல்லாம் என்னை அலங்கரித்து நல்லா டிப்டாப்பாக வந்து நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து பரிசுத்த என்னிடத்துலன்னு சொன்னால் நான் தொழுது கொள்ளுகிறதில்ல, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதில்ல என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. பரிசுத்த உங்கள் மற்ற அலங்காரங்கள் உங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தோடு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்க வரணும். அவரை ஆராதிக்க வரும்போது அவருடைய ஆலயத்தில் பரிசுத்தம் காணப்படணும். பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருப்பதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ பரிசுத்தங்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? நம்ம பரிசுத்தத்தில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை என்ன காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்தத்தில் நமக்கு காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆலயத்தின் காரியங்களாக இருந்தாலும் எதுதான் நம்ம முன்னாடி நிற்கணும்? பரிசுத்தம் தான். பரிசுத்த குலைச்சலாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும், அது நம்முடைய சரீரமாகி ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா நாம் ஆராதிக்கிற ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணணும்? அதை எடுத்து வெளியே போட்டுறணும். ஆண்டவர் கோபமே படலை. எங்கே கோபப்பட்டார்? அவருடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கினீங்களே. என்னுடைய வீடு எல்லாருக்கும் செப வீடாக இருக்கிறது, பரிசுத்தமானது, அந்த ஆலயத்தின் அலங்காரமாக இருக்குன்னு. ஆனால் அங்கே கொள்ளுகிறவர்களையும் விற்கிறவர்களையும் கண்டவன அவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் அடித்து என்ன பண்ணுறாரு? வெளியே துரத்துக்கிறவராய் காணப்படுகிறார். நாமளே அந்த ஆலயம். அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம வேதத்திலிருந்து ஒரு 2 உதாரணத்தை நம்ம அந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான், தெரிந்த சம்பவங்கள் தான். ஆனாலும் ஆவியானவர் சில காரியங்கள் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். எடுத்தவர்கள் வாசிங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:5. ஆமென். 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 அதே நியாயாதிபதிகளில் 16:25 வாசிங்க. நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். ஆமென். சிம்சோனை குறித்து நம்மளாருக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நசரே ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். அங்கே அம்மாட்ட ஆண்டவர் எப்படியா சொல்கிறாரு? அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாக இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். எப்படியா? இஸ்ரவேலரை பெலிஸ்தீரின் கைக்கு, அதை நம்ம 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் மார்ச்சுன்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமெல்லாம் பெலிஸ்தர்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி ஆண்டவர் யாரை கொண்டு வராரு? சிம்சோனை கொடுக்குறாரு. மனோவாவையும் அவருடைய மனைவிக்கு என்ன பண்ணுறாரு? சிம்சோனை கொடுக்குறாரு. அப்போ எப்படியா சொல்கிறாரு? அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஆனால் அதே சிம்சோன் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? 25 வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது, எங்க பெலிஸ்தீர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டிய சிம்சோன் என்ன பண்ணுறாரு? அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது, யார்? பெலிஸ்தியர்கள். யாரை அழிக்கும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும்படிக்கு சிம்சோன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவன் நமக்கு வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம்? அவர்களுக்கு முன்பாக சிம்சோன் என்ன பண்ணான்? வேடிக்கை காட்டினான். ஏன்? பரிசுத்த குலைச்சல். ஆண்டவர் எதற்காக அவனை தெரிந்து கொண்டார்? நஸ்ரேனா. பரிசுத்தம் அசுத்தமானதை தொடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணா? எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஏன் பரிசுத்தத்தில் நம்ம கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது? ஏன்? சின்ன காரியம், சின்னது தான், இது அவ்வளோ ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவம் பூரணமாகும்போது என்ன பண்ணும்? மரணத்தை பிறப்பிக்கும். ஆரம்பத்தில் நம்ம வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் நம்ம பார்க்கும்போது 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு பெண் கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அவன் என்ன பண்ணான்? வேறு ஏதாவது தப்பு பண்ணானா? கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றான். கல்யாணம் பண்ணுறது தப்பா? அதுவும் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுறது தப்பா? இந்த காலத்தில் நம்ம கேட்போம் இல்லையா? தப்பா? லவ் பண்ணுறது தப்பா?
அது வேறு ஜாதி பண்ணது தப்புப்படுறது தப்பா, காதலுக்கு என்ன இல்லை, கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவோம். அவன் செய்கிறது ஆரம்பித்தது எங்கே, ஒரு சின்ன காரியம்தான். அவன் 20 வருஷமாய் ஜனங்களை நியாயம் விசாரித்தான்னு சொல்லி நம்ம 15 அதிகாரம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஆரம்பித்த பாயிண்ட் என்னது, சின்ன காரியம்தான். அவனை நஸ்ரேனாய் தேவன் தெரிந்தெடுத்தார். பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை நீங்களாக்கும்படிக்கு, அவனை ரட்சிக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பெலிஸ்தியர்களின் குமாரத்திகளில் ஒருத்தியை கண்டு என்ன பண்ணா, அவளை விவாகம் பண்ண வேண்டும் என்று அவனுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்கான். பெரிய தப்பு ஒன்றும் இல்லைல்ல, ஒரு பெண்ணை விரும்புகிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் ஒன்றும் இல்லை, அவன் சிங்கிளாக தான் இருக்கிறான், தப்பா? ஆனால் ஒன்றில் ஆரம்பித்து என்னென்ன காரியங்கள்லாம் தேவன் அவனுக்கு விலைக்கு வைத்து தந்தாரோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், செய்கிறான். பெண்ணை காணும்படி போகிறான், சிங்கத்தை கிழிச்சு போடுறான், அதுக்கப்புறம் சிங்கத்தை மறுபடி பார்க்கும்படிக்கு விலைக்கு போய் என்ன பண்ணுறான், அசுத்தமானதை மரித்த இதை என்ன பண்ணக்கூடாது, அவன் தொடக்கூடாது. ஆனால் மரித்த சிங்கத்தின் உடலுக்குள்ளே கூடு கட்டி இருந்த தேன் எடுத்து என்ன பண்ணுறான், சாப்பிட்டுக்கிட்டே போகிறான். முதலாவது திருமணம் செய்கிறதுக்கு ஆசைப்பட்ட சிம்சன் அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், அந்த 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல போனான். எதெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தம் என்ன பண்ணுறான், எந்த ஜனங்களை அழிக்கும்படிக்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த ஜனங்களில் இருந்து அவர்களுடைய ஜனத்தை விடுவிக்கும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டாரோ, அந்த ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான், மாறி போனான். அவன் என்ன பண்ணுறான், வேடிக்கை காட்டிக்கொண்டிருக்கிறான். நியாயாதிபதி தான், இஸ்ரவேலை 20 வருஷம் அவன் நியாயம் விசாரித்த மனுஷன்தான். ஆனால் என்ன, பரிசுத்தத்தை என்ன பண்ணிட்டான், இழந்து போனான். அதில் ரொம்ப கொடுமையான ஒரு வசனம் என்னன்னு சொன்ன, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம் மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது அவர் சிம்சோனை பெலிஸ்தர்கள் வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். ஆமென். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். நம்ம நிறைய நேரங்களில் சின்ன காரியம், சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, இது சின்ன ஒரு காரியம் தானேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய போய் அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் என்ன பண்ணிடுறோம், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் எப்பொழுதும் போல உதறிவிட்டு போவேன். போக முடியுமா? கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் போனான், என்ன பண்ணா போனான். ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினவன் என்ன பண்ணான், எல்லாவற்றையும் இழந்தவனா என்ன பண்ணான், அவர்களுக்கு முன்பாக அவன் வேடிக்கை காட்டி கொண்டிருந்தான். எங்கே இருக்க வேண்டிய சிம்சோன் எங்கே போய் உட்காந்துருக்கிறான், அதே ஜனங்கள், எந்த ஜனங்கள் சிம்சோனை கண்டு பயந்தாங்களோ அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்படி நமக்கு வேடிக்கை காட்டும்படி என்ன பண்ணுங்க, சிம்சோனை கூட்டுட்டு வாங்க. எல்லாவற்றிற்கு காரணம் என்ன, பரிசுத்தமில்லாத காரியத்தை என்ன பண்ணா செய்தான். புறஜாதிகள், அதான் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறார் இல்லையா, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். கொஞ்ச நேரம் தானே, சின்ன அது ஒன்றும் பெரிய தப்பா, கல்யாணம் பண்ணுறது பெரிய தப்பா. ஆனால் அதுதான் என்ன பண்ணுறது, அடுத்து அந்த பெண் ஜாதி நிமித்தம் அவன் வேறொருளுக்கு கொடுக்கப்பட்டதுனால அதில் விரக்தியாக என்ன பண்ணுறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகர் இப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறத நம்ம பார்க்குறோம். சின்ன காரியத்தில் விழுந்துட்டு அடுத்து அதுலேருந்து ஒரு சோகம், அந்த சோகத்தை மறைக்க நான் குடிக்க போகிறேன், இல்லைனா நான் இன்னொரு காரியம், இல்லை அடுத்தது இப்படின்னு சொல்லி நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதையுள்ளாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை வாரம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர்றோம். எப்படிப்பட்டவர்களாக வரணும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வரணும். இல்லைன்னா சிம்சோன் நிலைமை தான் நமக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்காரான்னு சொல்லி ஒருவேளை தெரியாதபடிக்கு கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை என்ன பண்ணா அறியாமல் எப்பொழுதும் போல உதறிவிட்டு ஒன்றும் தெரியாது அவன் பெலிஸ்திய பெண்களை போகும்போது ஒன்றும் நடக்கலை, வேசியின் இடத்துல போகும்போது ஒன்றும் நடக்கலை, முதல் முறை 2ஆம் முறை ஒன்றும் நடக்கலை. ஆனால் நேரம் வந்து சின்னாச்சு, எல்லா கிருபைகளும் அவனை விட்டு விலகினப்போ என்னன்னா, அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது வேடிக்கை காட்டும்படிக்கு அவனை கொண்டு வராங்க. அவன் என்ன பண்ணுறான், அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். ஜாக்கிரதையில் உள்ளவர்களாக இருக்கணும். தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சத்துரா தான் சொல்ல, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். அதனால தான் எந்த காரியமும் பவுல் அழகாக சொல்கிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு
விலகுங்கள். பொல்லாப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சால் மாத்திரம் இல்லை, ஒருவேளை இது தவறாக இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண, அதிலிருந்து நம்ம விலகிறவர்களாய் காணப்படணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிங்க ஆதியாகமம் 37வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆமென். பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவரிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆமென். அதே மாதிரி ஆதியாகமம் 37:28 வாசிங்க. அந்த வர்த்தகமான நீதியானவர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆமென். வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 43, 44. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி பெண்ணடித்து படைகள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவரும் முன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக் கூடாது என்றார். ஆமென். எப்படி சிம்சோனை குறித்து எப்படி பார்த்தோம்? பெலிஸ்தர் கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிப்பான்னு சொல்லி நம்ம பார்த்தானா அவன் எங்கே இருந்தான்? அவர்களுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருந்தான். இங்கே யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு அவனை என்ன பண்ணுறாங்க? மீதியான இடத்துல விற்று போடுறாங்க. அவன் எகிப்தில் போர்த்திபார் இடத்துல என்ன பண்ணுறான்? அடிமையாக என்ன பண்ணுறான்? விற்று போட்டுட்டு போகிறான். அதே யோசேப்பு என்ன பண்ணுறான்? எகிப்து குறித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. யார்? போத்திபார் முதற்கொண்டு. யார்? அவனை விலைக்கு வாங்கிய அடிமையாக விலைக்கு வாங்கின போத்திபார் முதற்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? இவன் சொல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? கையையாவது காலையாவது அசைக்கக்கூடாது. என்ன காரணம்? சிம்சோன் வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை என்ன பண்ணா? இழந்து போனா. ஆனால் யோசேப் என்ன பண்ணா? வாசிங்க ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். அதே மாதிரி 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். போதும். யோசேப்பு என்ன சொல்கிறான்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? அவனுடைய எஜமானுடைய மனைவி அவனை கூப்பிடும்போது இவன் என்ன சொல்கிறான்? இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கூப்பிட்றது யாரு? எஜமானி அம்மா. எஜமான என்ன பண்ணுறான்? அடிமையாக விலைக்கு விற்கப்படுகிறான். அவங்க கொன்று போட்டாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுறான்? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன் 2வது வசனம் இப்படியா சொல்லுறது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதை யோசேப்பு அறிந்தவனாக இருந்தான். அதனால தான் என்ன சொல்கிறான்? யாரும் இல்லை, ஆனால் என்னோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறான். நான் அவருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாங்கான பாவத்தை செய்வது எப்படி? இதை சிம்சோன் உணராததுனால தான் அவர் இருக்காரா இல்லை அவர் நம்ம விட்டு விலகிட்டாரா, அவருடைய பிரச்சனை என்னோடு கூட இருக்கிறதா, அவனுடைய வழிநடத்தல் என்னோடு கூட இருக்கிறதான்னு சொல்லி தெரியாதபடிக்கு என்ன பண்ணா? நான் எப்பொழுதும் போல உதறி விட்டு போவேன். ஆனால் யோசேப்பு என்ன சொல்ல? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் சொல்கிறான், நான் இத்தனை பெரிய பிள்ளாங்கு உடன்பட்ட தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொண்டான்? கவனமாய் காத்துக்கொண்டான். அதனால தான் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியா. எந்த போத்திபாருக்கு இருந்தானோ அந்த போத்திபாருக்கும் மேலே, எந்த போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்திற்கு இது பண்ண நினைச்சாலும் அதே போத்திபாரின் மனைவிக்கும் மேலாய் தேவன் என்ன பண்ணார்? யோசேப்பை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த குலைச்சலை மாத்திரம் ஆக்கிட்டோன்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ணணும்? எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? உட்காந்து வேடிக்கை தான். பிசாசு என்ன பண்ணுவோம்? நம்மளை வேடிக்கை காட்டுகிறவனா, எல்லா ஜனங்களுக்கும் நம்ம வேடிக்கை காட்டுகிறவர்களாய் கொண்டு போய் என்ன பண்ணிடுவான்? நிறுத்திடுவான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய காரியங்களில் மாத்திரம் இல்லை, சிறு காரியத்தில் கூட நம்ம கடந்த நாட்களில் தியானித்து ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அப்படி நம்ம இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம்.
எடுத்தவர்கள் வாசிங்க. என்ன ஆகமம் 27வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நீ அதை பார்த்த பின்பு உபயோகமாய் ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரத்தில் சேர்க்கப்படுவாய். ஆமென். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆனாலும் மோசே இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மலையின் மேலே ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற தேசத்தை பாரு, ஆனால் நீ என்ன பண்ண மாட்ட, அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன். ஏன்? அதுக்கு பின்னாடி நம்ம வாசிக்கும்போது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். ஜனங்களுக்கு முன்பதாக என் கட்டளையை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என்ன பண்ணீங்க, கட்டளையை மீறிட்டீங்க. அப்போ பார்த்தா ஐயோ மோசே ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டார் போலன்னு சொல்லி நம்ம பார்த்தா, இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் என்னாகும் 20வது அதிகாரம். அதில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாததுனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க. அப்போ 5வது வசனத்தில் தேவன் இப்படியா சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுங்க, உன் கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரம் சபையாருக்கு முன்பாக கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து என்ன சொன்னார், பேசுன்னு சொன்னார். 11வது வசனத்தில் மோசே என்ன பண்ணார், கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அந்த 2 சும்மா அந்த கம்பை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார். எதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ போ, ஆனால் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறார். ஆனால் ஆல்ரெடி இவன் கண்மலையை அடித்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததுனால என்ன பண்ணுறான், கண்மலையை 2 முறை அடித்தான், தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் அவர்கள் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். அப்போ இதெல்லாம் ஒரு பாவமா? அவர் என்ன சொன்னார், பேச சொன்னார், இவன் அடிச்சிட்டான். ஆனால் தண்ணி வந்துச்சு இல்லையா, தண்ணி வந்து தான் இருந்தது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம மேக்ஸ்லலாம் நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னால் அந்த ஸ்டெப்ஸு தப்பு தான், ஆனால் ஆன்சர் என்ன பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டுல, அப்போ என்ன பண்ணுங்க மார்க் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அவங்க ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாங்க, நம்ம வேறு ஸ்டெப் போட்டு ஆன்சருக்கு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் அப்படி அல்ல. அவர் என்ன சொல்கிறார், கண்மலையை பார்த்து பேசுங்கள் சொன்னார், இவன் 2 முறை அடித்தான். ஏன் அடித்தான்? நம்ம முன்னாடி வாசிக்கும்போது 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுறாங்க. நான் கடந்த நாட்களில் கூட ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு பாஸ்டருடைய ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது அவர் ஒரு சின்ன கதை சொல்லியிருந்தார் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எரிச்சல், அப்புறம் என்னது பொறாமை, கோபம், கடைசி என்னது மனச்சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு இல்லையா. மோசேக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ். ஏன்னா இவங்க விட்டமண்டுக்கிறாங்க, ஐயோ தண்ணி இல்லைன்னு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க. அவர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க, பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்ததியில் அவங்க சாகும்போது நாங்களும் செத்து போயிருந்தா நலமாக இருக்கும், இப்படி தண்ணி இல்லாமல் எங்கள் வனாந்திரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டீங்களேன்னு சொல்லி பதட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறதுக்கு போல் என்ன பண்ணிடுறாரு, அடிச்சிடுறாரு. ஆனால் அந்த நாட்களில் கூட நான் அதிகமாக தியானித்து கொண்டிருந்த அந்த வசனங்களை தியானிக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நம்ம அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி தான், சிலருக்கு எரிச்சல் வரும், சிலருக்கு பொறாமை வரும், சிலருக்கு கோபம் வரும். எனக்கு அதாவது பொறாமைங்கிறது யார் மேலேயும் எனக்கு வரவே வராது. அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த கடவுள் கிருபையில் அந்த குணம் என்கிட்ட கிடையாது. கோபம் நிறைய வரும், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சில நேரங்களில் எரிச்சலும் வருகிறது உண்டு. ஆனால் இந்த மனசோர்வு நிறைய நேரங்களில் நான் கடவுள் கிருபையில் எத்தனையோ வருஷங்களாக நான் மெசேஜ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படவே இல்லை. கடந்த ஒரு 2-3 வாரமாக நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போதெல்லாம் ஒரு சில காரியங்களை குறித்ததான மனசோர்வு என்னை ரொம்ப அப்படியே டவுன் பண்ணி, சில நேரங்களில் ஏன் ஆண்டவரே ஏன் இந்த பாடுகள், நிறைய காரியங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடு, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரவம், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் பாடு, ஏன் உபத்திரவம். அப்போ அதுதான் என்னது, மன சோர்வு. இதுவும் எங்கே கொண்டு போகுது, பரிசுத்த குலைச்சல். யோபு நம்ம பார்க்குறோம், என்னெல்லாம் நடக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய வாயினால் ஒரு வார்த்தை, அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனுக்கு விரோதமாக ஒன்றுமே சொல்லலை. இப்போ யோபுவோட பாடு நமக்கு வந்துட்டா, யோபுவோட பெரிய பாடு நமக்கு வந்துட்டா. மனச்சோர்வு. நம்ம ஜாக்கிரதையிலவர்களாக இருக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகளாகி நாம் இந்த நாளில் யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு இது எங்கே கொண்டு விடும், ஆண்டோட இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரம். அவர் சொன்ன வார்த்தையை என்ன பண்ணிடுச்சு, மறந்துட்டு. அவர் என்ன சொல்கிறார், கண்மலையை பார்த்து பேசுங்கிறார். ஆனால் இவங்க பண்ண டார்ச்சர்லாம் என்ன பண்ணிடுறான், அடிச்சிடுறான். கடைசியில் இது வாங்கினது யார், மோசே தான் என்ன பண்ணுறான், எத்தனையோ முறை ஜனங்களை ஆண்டவர் அழிக்கணும்னு சொல்லும்போது திறப்பில் நின்ற மோசே தான் என்ன பண்ணுறான்,
அவனும் போக முடியலை. எந்த ஜனங்களுக்காக அவன் திறப்பலன்னா ஒரு ஜனம் என்ன பண்ணல, போகலை. மனாந்திரத்தில் என்ன பண்ணாங்க, அவருடைய பிரேதங்கள் விழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு. பிசாசு அப்படி தான் நிறைய அதான் சொல்லலை, யாரை எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். யார் யாரை எப்படி வந்தால் வீழ்த்தலாம். அதனால் நம்ம ஜாக்கிரதையில் இருக்கணும். மனசோர்வை தேவையில்லாத சிந்தனைகளை பிசாசு நம்முடைய இருதயத்தில் கொண்டு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து அதை மேற்கொள்ள பார்க்கணும். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஒரு 2 வீக்ஸு. ஆனால் ஆண்டு இந்த ஒரு ஷார்ட்ஸை பார்த்துமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளவு அருமையாக அது சொல்லியிருந்தார். அப்போது மனசோர்வு என்ன பண்ணிடுது, நம்ம பரிசுத்தத்திலிருந்து, நம்ம ஆண்டோட சமூகத்திலிருந்து, பிரசன்னத்திலிருந்து என்ன பண்ணிடுது, விளக்கிறது. ஏன்னா சோர்வாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது, இல்லைன்னா கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டோடைய வார்த்தை சொன்ன வார்த்தையை மறந்து, வசனத்தை மறந்து என்ன பண்ணுறோம், தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்கிறவர்களாய் காணப்படுது. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அழகாக சொல்கிறார் இல்லையா, அவங்க மோசேட்ட என்ன சொல்கிறாரு, பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை, ஐயோ 10 கட்டளையில் நான் ஒன்றையும் மீறலையே அப்படின்னு மோசே நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், கண்மலை பார்த்து பேசுங்கன்னு சொன்னார். அவன் அடித்தான். சிறு காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், பரிசுத்தத்தில் கொஞ்சம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஏன் நான் உட்காரக்கூடாது, ஏன் கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் என் மைண்ட் ரிலாக்ஸ், அது இல்லை. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம அகஸ்டின் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாங்க, ஏன் சினிமா பார்க்கக்கூடாது, வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அல்லேலூயான்ட்டு அவன் அடிக்கும்போது சொல்ல முடிஞ்சால் போய் உட்காந்து பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எதை செய்தாலும் அதில் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படணும். அப்போ நாம் செய்கிறதில் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுதா, சிறுசாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. நம்ம நாளைக்கு அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனாலும் இந்த நாளையில் பரிசுத்தத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக. அதனால நாட்கள் மாற மாற, நாட்கள் அடுத்து போக போக எல்லாம் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காரியங்களை, புறஜாதிகள் செய்கிற நிறைய காரியங்களை நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், அடாப்ட் பண்ணிக்கிறோம். மாடர்ன் ஆக நாமளும் என்ன பண்ணிடுறோம், மாடர்ன் ஆகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தர் ஆயிருங்கள். நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் ஆமென், அவர் பானம் பண்ணும் ராஜரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமென். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டு நல்லா திடகாத்திரமான வாலிபுகளை என்ன பண்ணிட்டான், சிறையாய் கொண்டு போயினான், அடிமைகளாய் கொண்டு போனான். அப்போது என்ன பண்ணுறான், இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ராஜா உட்கொள்கிற போஜனம், அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தை கொடுக்கணும், ஏன்னா அவங்கள புஷ்டியாக வளர்க்கணும்னு சொல்லி. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறான்னா, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. என்ன தப்பு, நாம் யோசிச்சிருப்போமா? நாம் நீங்கள் நேரங்களில் இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய விளாக்ஸ்லாம் பார்க்குறோம், சில ஃபுட் விளாக்ஸ்லாம் பார்க்கும்போது 5 ஸ்டாரில் போய்ட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒரு 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 பிளேட், ஒரு பஃபே 5000, 2000, 3000. அப்போ சாப்பிடும்போதெல்லாம் சே நம்மளும் ஒரு நாளாவது என்ன பண்ணணும், இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா? நல்லது தான் இல்லை. ஆனாலும் யோசிச்சு பாருங்கள், அடிமையாக வந்திருக்கிறான், ராஜாவின் போஜனம், ராஜா பானம் பண்ணுகிற யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? அங்கே அழிந்து போன ஜனங்களுக்கு கிடைக்கல, அங்கே கொண்டு போடப்பட்ட ஜனங்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிடுவோம். அப்படியா தானியேல் சொன்னால் இல்லை, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. நமக்கு அதற்குரிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியாது, தீட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை இன்றைக்கி நான் இதை தான் சாப்பிட்டு ஆகணும், இன்றைக்கி நான் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இதை செஞ்சு தான் ஆகணும், நான் இருக்கிற இடத்துல நான் இதை செஞ்சால் தான் நான் அவங்களோடு ஜெல்லாக முடியும், நான் இருக்கிற இடத்துல அவங்களே மாரி நானும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவங்க என்ன சேர்த்துக்குவாங்க. அப்படி அல்ல, இந்த காரியத்தினாலே நான் என்ன பண்ண முடியாது, என்னை தீட்டுப்படுத்த முடியாது. எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்கி தான் ஆகணும், எல்லாரும் வணங்குறாங்க. அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் 3:7
சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் மீனை எல்லாம் சட்டை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் என்ன பண்ணாங்களாம், தாழ விழுந்து வணங்கினாங்க. பாபிலோன் மக்கள் மாத்திரம் இல்லை, சகல ஜனங்கள், சகல கோத்திரத்தார், சகல ஜாதிக்காரர், சகல பாஷைக்காரர் விழுந்து வணங்க. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. எல்லாரும் செய்கிறதுனால நானும் அதை செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணக்கூடாது, என்ன தீட்டுப்படுத்த முடியாது. அழகா பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 10:22-23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:22-23. ஆமென், ஆமென், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் ஏன் தகுதியாயிராது? அது என்ன தீட்டுப்படுத்திடும். தானியேல் சொல்கிறான், ராஜா போனம் பண்ணுகிற போஜனம் தான், ராஜா புசிக்கிற பாத்திரம் தான், திராட்சரசம் தான். ஆனால் அது எனக்கு வேண்டாம். ஏன்? அது எனக்கு தகுதியாய் இராது. ஏன்? அது என்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்துரும். அதுக்கு முந்தின வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டலாமா அப்படின்னு. என்ன அர்த்தம்? பரிசுத்த குலைச்சலான காரியத்தை நான் செய்யும்போது, எனக்கு தகுதி இல்லாத காரியத்தை நான் செய்யும்போது, எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காத காரியத்தை நான் செய்யும்போது நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டுறேன். அதனால தான் அழகா சொல்றார், நான் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா. வசதி இருக்கும்போது அனுபவிக்க வேண்டியது தானே. ராஜா சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அதை குடிக்கலாமே? இல்லை, அது தகுதியாய் இராது, அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ நான் என்ன செஞ்சாலும் அதில் எனக்கு என்ன இருக்கணும், என்னுடைய பக்தியை அது கூட்டணும். இல்லைன்னா அதை என்ன இன்னும் ஆண்டவருக்கு நேராக பக்கத்தில் என்ன பண்ணணும், கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா அது என்னது, பாவம். அப்படி இல்லைன்னா அது என்னது, ஆண்டவரை எரிச்சல் விட்டுக்கிற காரியம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்களை கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற காரியமாக இருக்கலாம், அது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷத்தை கொடுக்குற காரியமாக இருக்கலாம், உங்கள் மைண்டை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுற காரியமாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கலன்னு சொன்னால் அது உங்களுக்கு தகுதியானது அல்ல அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அதில் தேவனுடைய நாம மகிமைப்படலை, அதில் எனக்கு பக்தி விருத்தி இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நான் கர்த்தருக்கு எரிச்சலை, அவர் மேலே உட்காந்து கோபத்தில் பார்த்துட்டே இருக்கார். கோபம் பூரணமாகும் போது ஒற்றே அடி. அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயையோ ஆண்டவர் நம்ம கூட இல்லை. எலும்ப ட்ரை பண்ணும்போது எலும்ப முடியாது, கீழே விழுந்து கிடக்கிறான் சிம்சோன். அப்போ தான் தெரியுது தேவன் தன்னை விட்டு விலகினார் என்பதை அவன் அறியலை. ஏன் அறியலை? ஏன் அறிய முடியலை? நியாயாதிபதி, ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றவன், ஏன் அறிய முடியலை? உலகத்தின் காரியங்களும் நம்ம உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையானே நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்து போயிடுவோம். அதனால தான் வேதம் அழகாக சொல்லுது, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமடும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கலாமா? ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இராது. இதனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு சிம்சோனை போல வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறோமா? உலக ஜனங்களுக்கு, புற ஜாதிகளுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறோமா? ஓரி பாரிக்கபால வரிஷா பந்தலபா. தேங்க்யூ ஃபாதர், நன்றியப்பா. அவையானவர் திட்டமும் தெளிவுமா சில காரியங்கள் சிலரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறா. நாம் வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறோமா? வேடிக்கை காட்டி கொண்டு இருக்கிறோமா? சும்மா டைம் பாஸ் தானே. அது பக்தி விருத்தியை உண்டாக்காது, அது உனக்கு தகுதியாக இருக்காது. நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்காகத்தான் தேவன் நம்ம அழைத்தார், அதற்காகத்தான் தேவன் நம்ம இரத்தத்தினால மீட்டெடுத்தார். அதனால் ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம். அப்பா உண்மை துன்பப்படுத்துகிற காரியங்கள் அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும். அவரை வேதனைப்படுத்துகிற காரியம் உன்னிடத்துல இருக்குன்னு சொன்னால் நீ நித்திய வழியில் நடக்க முடியாது, நீ அவரோடு கூட நடக்க முடியாது, அவர் அவன் கூட இருக்க முடியாது. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தாருன்னு சொன்னா, ஏன் இருந்தாரு? அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிற, பாவத்துக்கு விலகி ஓடுறான்,
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது எனக்கு தகுதியானது அல்ல, இது என் பரிசுத்தத்தை கெடுத்துரும் சொல்லி விலகி ஓடுறான். ஆனால் நாம் இந்த நாள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறோமா? ஆலயத்துக்கு வந்தால் நல்ல ஃபயரு, வெளியில் போனால் மற்ற ஜனங்களோடு when you are in Rome be as a Roman சொல்லி நம்ம உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அதனால் வேத வசனம் திட்டமும் தெளிவாக கடந்து வருகிறது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. உட்காந்து நான் பாட்டில் மொபைலை பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், யாரும் இல்லை, யாரும் பார்க்கல. அறையில் நான் மாத்திரம் நான் இருக்கிறேன். நான் எதை பார்க்குறேன், நான் எதை செய்கிறேன், நான் யாரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன், நான் என்ன காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் இருக்கிறது. யோசேப்பு சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி ஓடுறான். பைத்தியக்காரன், யாருமே இல்லடா, நான் மாத்திரம் தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்லை இந்த இடத்துல. இல்ல என்னோடு கூட என் கர்த்தர் இருக்கிறா, நான் அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி ஓடுறான். தேங்க்யூ ஃபாதர், நன்றி அப்பா. நீங்களே ஆராய்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபாதர். சின்ன பாவம் தான், சின்ன காரியம் தான், ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிக்கும், சின்னதாக தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் தப்பா. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறக்கும், அது பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதுக்கப்புறம் தெரியாது, ஐயோ நான் ஆண்டோட சமத்தை விட்டு தூரம் வந்துட்டேனே, ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஐயோ கர்த்தர் தன்னை விட்டு போனது விலகினது அவன் உணராம எந்திரிச்சு போறான். அப்புறம் எழுமனு நினைச்சாலும் உன்னால் எழும்ப முடியாது. அப்புறம் அந்த பாவத்திலிருந்து நீ விலகணும்னு சொன்னாலும் உன்னால் விலக முடியாது. அதனால இப்பொழுது நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தான்னு சொல்லி நீ உணர்ந்து உன்னை நீயே ஆராய்ந்து பாரு. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிற, ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கிற. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல உனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார. அதில் எப்படி இருந்த இப்போ எந்த காரியம் நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எந்த காரியம் என்னை ஆண்டவரை விட்டு தூரம் போச்சு, எந்த காரியம் என்னை ஆண்டவரிடத்திலிருந்து தூரமாக என்னை கொண்டு போச்சுன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரே ஒரு சின்ன காரியம்தான், கண்மலையோடு பேசுன்னு சொன்னார். நான் அடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லாரு, என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள்னு சொன்னார். இப்போ நாம் செஞ்ச காரியத்தில் ஆண்டவர் ஒருவேளை நம்ம முன்னாடி வச்சு கணக்கு கேட்ட ஆரம்பிச்சோன்னா நம்ம எங்கே போய் நம்முடைய முகத்தை வைத்துக்கொள்வோம்? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன் வாக்கு தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது? கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் மீறினதுனால, பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள், அவருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய நீங்கள் அவரை அசட்டை பண்ணினதுனால, பரிசுத்த குலைச்சலானதுனால தான் கிடைக்கல. அன்று சொல்ல, நீ அந்த தேசத்தை பாரு, ஆனால் அந்த தேசத்துக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்டேன். கட்டளையை மீறிட்டல்ல, கிரியைக்கு பலன் உண்டு. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் அடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்பா ஆவியானவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. வந்திருக்கிறீங்களோ ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறதாச்சா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். எங்கே போச்சு நான் கர்த்தர்ன்னு சொன்னா எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு சொல்லி வேதத்தை சொல்லுகிறது. எங்கே போச்சு பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்பா ஆவியானவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அதனால் எங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்துக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இரு மனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்த பண்ணுங்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. வேண்டாம், இரு மனம் நமக்கு வேண்டாம். அங்கே ஒரு கால் வேண்டாம். உலகத்தின் காரியங்களும் நமக்கு வேண்டாம். தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை முழுவதுமாக நாங்கள் பற்றிக்கொள்ள தேவனுக்கு கிருபை தாங்க. பரிசுத்தமாய் நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. தகப்பனே, எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் எடுத்து போடுங்க ராஜா. இந்த தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தில் இருக்கிற நமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களால எடுத்து போடுங்க ராஜா.
எடுத்து போடுங்க ராஜா. ஒவ்வொரு நாள் நான் ஆராதனைக்கு வரும்போதும் பரிசுத்த அலங்காரத்துடனே நான் வரணும் ராஜா. பரிசுத்த அலங்காரத்துடன் நான் வரணும் ராஜா. அப்பா கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ராஜா. இந்த ஆலயத்திலிருந்து நான் வெளியே போகும்போது ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லுகிற ஒரு இருதய ராஜா ஒவ்வொரு நாள் எங்கள் இருதயத்துக்குள்ள இருக்க ராஜா. தேவாவியானவர் நீர் கிருபை தாங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொன்னீங்களா ஆண்டவரே. நாளுக்கு நாள் நாங்களுடைய அந்த சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் வளர்கிறதுக்கு ராஜா. தேவாவியானவர் கிருபை தாங்க. எங்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க ராஜா. அது எவ்வளோ சின்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குற காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல ராஜா. அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ராஜா உமக்கு பிரியமாய் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் சொல்லுவேன் எங்களுக்காக மறித்தீங்களா ராஜா. உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர நீர் மாதிரியை வைத்து போனீங்களா ராஜா. உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் ஆண்டவரே, பரிசுத்த கூட்டமாய் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க தேவனை கிருபை தாங்க ராஜா. பெரியவர் முதல் சிறியவர் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை தேவன் எங்களுக்கு தாங்க ராஜா. கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ராஜா. பரிசுத்தமாய் வாழ தேவனை கிருபை தாங்க. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிங்க ராஜா. அந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளில் தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் ஆண்டவர் உமக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் நடக்க ராஜா. தேவாவியானவனின் கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கலாம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர். நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத செல்லங்கள் பார்க்கிற ராஜா. நன்மையினால நிரப்புங்க, அப்படி சந்தோஷத்தினால நிரப்புங்க, அப்படி சமாதானத்தினால நிரப்புங்க ராஜா. உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். மீண்டும் வாங்க நாங்கள் நம்முடைய சமுதில் கூடு வரைக்கிறாச்சா. நம்முடைய கிருபையின் பிரச்சனைகளோடு கூட நீங்களை வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். சகல துதிக்க நமக்கு மேலாற்றும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இப்ப நல்ல பிதாவே.